సుందరరాజే ఏం చేస్తున్నారు? ఇలా ఒక కూర్చున్న కూడా ఇప్పుడు ఇక్కడ పని ఉంది, ఎవరు ఉన్నారు? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கீதாக்கா வீட்டுக்கு போங்க. போய் அப்படின்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் காமெடிக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அந்த வார்த்தையை முன்ன பின்ன திருப்பி போடக்கூடாது. இப்போ ஒன்று உதாரணத்துக்கு மாயின்னு வந்து இல்லை கூட சொல்லாப்புல 2 பேர் வருவாங்க, இவர் கூழ் குடிச்சிட்டு இருப்பாரு. அக்கா வாக்கா அப்படின்னு. ஆமாப்பா வாக்கு தான், வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி 35 டேக் ஆயிடுச்சு. சிகரெட்டு மேலே சிகரெட்டு ஃபுல்லாக இல்லை ஆயிடுச்சு. மனோகர் சத்தியமாக சொல்கிறேன் பாரு, நான் செத்தனை வச்சு எழுதி வச்சு சாவேன், என் சாவுக்கு காரணம் மனோகர் தான் அப்படின்னு. செத்து போயிடுவாராம்மா என்ன வந்து என் பேரை எழுதி வச்சேன் சிரிக்கிறாப்புல. டிடிக்கு வந்து ஒரு 10 எபிசோட் நான் 6 வித்தியாசங்கள்னு ஒன்று பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவருக்கு சொன்னேன். யாருக்குன்னா நான் அஜித்துக்கு பண்ணலாமா அந்த. அப்போ அவர் சொன்னார், ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். அவர் கெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட நிறைய விஷயங்கள் நான் அவரை பற்றி சொல்லணும். ராம் பாலா அவர்களை மிக மிக பலு இல்லை பலு வரமாட்டேங்குது அவர்களை இனிதாக வரவேற்கிறேன். அப்படி இல்லை, இப்போ கூட கீழே வரும்போது 2 பேரும் வந்து ஃபோனில் தான் பக்கத்தில் நின்று ஃபோனில் பேசிட்டு இருக்கிறான். அவன் அப்படித்தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படித்தான், நம்ம எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவோம். ஒருத்த இல்லைன்னா வச்சுக்காம ஏடா குடும்பம் பேசுறது தான் நம்ம வேலை. நம்ம கனெக்ட் வித் ஸ்ரீயில் வர்றது எல்லாருமே என்னோட நண்பர்கள், என்னோட சொந்தம், என்னோட இது மட்டும் தான். ராம்பாலா யார் அப்படின்னா அவருன்னு அப்படின்னு ஏன் வாயில வர மாட்டேங்குதுன்னா, நாங்க 2 பேருமே ரிலேஷன்ஸ். ஆக்சுவலா பார்த்தா அவர் என்னோட சித்தப்பா. ஆமா, ஆனா நாங்க நீ வா போன்னு தான் பேசிப்போம். அது எந்த முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க தாத்தா வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர்னு எல்லாருக்குமே தெரியும். அது நீயே சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல இன்டர்வியூல சொல்லியிருப்பாப்ல. ஜிஎன் வேலுமணி ஒரு மேல கோவமா நீயே சொல்லு. இல்லை அது வேற, எல்லாத்தையும் நீ தான் சொல்லுவியா, நான் சொல்லிட்டுமா. மாமா வந்து ஜிஎன் வேலுமணி சார் தான் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர். பாகப்பிரிவினை, பாலும் பலமும், பதிபக்தி, பாதகாணிக்கை, குறுக்களை பேசிட்டே இருக்கணும். சரி நீயே சொல்லு. குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் காலத்துக்கு மறுபடியும் வரணும்ல. இது அது வரைக்கும் சிவாஜி இது. ஆமா, அதுக்கப்புறம் வந்து பணத்தோட்டம் வந்து இல்லை, பணத்தோட்டம், கலங்கரை விளக்கம், குடியிருந்த கோயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டார் அவர். எந்த டைரக்ஷன் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டார். டைரக்ஷன் வேலை கற்று இவ்வளோதான் டைரக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தெய்வம்னு ஒன்று ஆரம்பிச்சார். அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கேஆர் விஜயா வந்து முத்துராமன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் வந்து ராமநாதன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ ராமநாதன் சார் சொல்கிறாரு, யோ இந்த மாதிரி உங்கள் மாமா ஒரு படம் பண்ணியிருக்காரு நம்ம வீட்டு தெய்வம். ஆமாம் தெரியும் சார் அப்படிங்கிறது. அந்த கேசட்டு கிடைக்குதான்னு பாரு, ஒன்று ராஜ் வீடியோ விஷனில் அங்கே இருக்கும், இல்லாட்ட ஏக்நாத்தில் இருக்கும், போய் வாங்கிட்டோம் அப்படின்னா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அதை எடுக்கணும். ஆமாயா அதை எடுத்துருவோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பஸ் ஏறி இங்கே வருவேன். இல்லை அது கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ராமநாதன் சார்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆடி வெளின்னு ஒன்று எடுத்தார். உங்களுக்கு புரியுதா? இப்போ ரைட்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அப்ப கிடையாது. யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் தாத்தாவோட படங்கள் இப்ப நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, சாங் வருது, படம் வருது. ஆமா, ஆனா பணம் மட்டும் வராது. அது வரவே வராது. ஏன்னா அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் நடக்குங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியல ஆச்சா. அதனால வந்து நிறைய பேர் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ராம்பாலா வந்து ஃபேமஸ். ஓகே, ராம்பாலாவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு ட்ரேட்மார்க் அப்படின்னு கேட்டா லொல்லு சபா. அதுக்கப்புறம் ராம்பாலா யாரு, சொந்த ஊர் என்ன? ஏன்னா நம்ம குடும்பத்திலேயே ஃபர்ஸ்ட் அதிகமா படிச்சு காலேஜுக்கு போன முதல் பர்சன். ஆமா ஆமா ஆமா. உன்னோட பூர்வீகம் அது மட்டும். பூர்வீகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்க தாத்தா பிறந்த அதே ஊர் தான் என் சொந்த ஊர். என்ன ஊரு? கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார்கிட்ட சொல்ல போட கோபி பால்னு சொன்னா தான் அவருக்கே வந்து தெரியும். அந்த கோபியில் வந்து தான் பிறந்தது. அது நான் கடைசி பையன். வந்து யாருமே படிக்காத மேதைகள் தான், குடும்பமே படிக்காத குடும்பம் தான். அப்படி படிக்காத குடும்பத்தில் வந்து நான் மட்டும்தான் காலேஜுக்கு போனவன். இந்த காலேஜுக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து இந்த சினிமா மேலே வந்து இந்த கிண்டல் கேலிகள் நான் பண்ணியிருந்தேன். என்ன இருக்குது, எவனாச்சும் நீ வந்து ஸ்டேஜில் ஏறி ஒரு டான்ஸ் ஆடுற, ஸ்டேஜ் ஏறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னா அது பின்னால் இருந்துட்டு கிண்டல் அடிக்கிறது என்னோட வழக்கம். அப்போ பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஏய் நீ ஒரு நாள் நீ இதை பண்ணி பாடுறா, அப்போ தானே உனக்கு தெரியும், நீ மற்றவங்களை பார்த்து இது கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிற, கேலி பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான்
டிகிரி படிச்சுக்கிற காலத்தில் வந்து விதின்னு ஒரு படம். ஆமாம், பாலாஜி சார் பாலாஜி சுஜாதா ஃபிலிம்ஸு. அதுக்கு யார் மியூசிக்னா வந்து அப்பா தான் மியூசிக், சங்கர் கணேஷ் தான் மியூசிக். சங்கர் கணேஷ் பாட்டியில் வந்து டைமிங்க்கு வராத ஆளு அல்ல டைமிங் போகிற அவன் தான் எங்கள் அண்ணன் திரு கிரி அவர்கள். அந்த வெள்ளிங்கிரி வந்து அங்கே ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது ரீ ரெக்கார்டிங்னா வந்து அந்த இருக்கிற வாத்திய கருவியெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு ஊருக்கு வந்துட்டாப்புல. ஊருக்கு வந்துட்டோன்னா எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து எங்கள் அண்ணா சொல்கிறாப்புல, அம்மா இந்த மாதிரி பாக்யராஜ் சார் வந்து ஒரு சீன் பண்ணியிருக்கு பாரு, அந்த ஆலமரத்தில் பஞ்சாயத்தில் வந்து என்ன சீன் வெள்ளிங்கிரி அப்படின்னு சொன்னப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஊர்லேயே வந்து யார் பத்தினி, இந்த உலகத்தில் யார் பத்தினி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறப்போ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க. நலாயினி பத்தினி, சீதா பத்தினி, அருந்ததி பத்தினி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப டக்குன்னு வெளிங்க ஒரு நிமிஷம் இருக்குண்ணா, இதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா அப்படின்னு. ஏன் உங்கள் அம்மா பத்தினி இல்லையா, உங்கள் அக்கா பத்தினி இல்லையா, தங்கச்சி பத்தினி இல்லையா அப்படி தானே கேட்டிருப்பாரு அப்படின்னா அப்படியே ஷாக் ஆனாப்புலம்மா. இதே டைலாக் தான்மா வந்து பாக்யராஜ் சார் வேணாங்க நாங்கள் ரீ ரெக்கார்டிங்கில் வாட்ச் உங்கள் அத்தனை பேருமே எந்திரிச்சு கிளாப் அடிச்சோம்மா அப்படிங்கிறது. அம்மா இவனை வந்து சினிமா கூட்டு வந்தோன்னா பெரிய ஆளாவா வருமா அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லிச்சு, நீ ஒருத்தன் போயே வந்து குடும்பத்தை கொண்டு வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டார். இவனையும் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காது, இவன் படிச்சுட்டு இருக்கிறான், அதனால் ஒழுங்காக படிக்க வச்சு அவனை வந்து ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அண்ணன் சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ அண்ணன் தவறிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து நம்ம பாரு, அண்ணன் தவறி 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் நம்மளோட ப்ளஸ் என்னன்னா சோகத்துலேயும் நம்ம சிரிப்போம். ஆமாம், அதுதான் அதான் போய் சேர்ந்துட்டானே அப்படிங்கிறது. இன்னும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன டாட்டாவாக காமிப்பாங்க, போய் சேர்ந்துட்டேன் போன் அடிப்பாப்பில் நல்லபடியாக போயிடுச்சு, நீங்கள் எப்போ வரீங்க வர சொல்ல. அவன் சொன்னா, டே நீ வந்து அம்மாட்ட வந்து புஷ் பண்ணி எப்படியாவது அவனுக்கு இதுக்கு வந்துரு அப்படின்னு. இதுக்கு நடுவில் அவனுக்கு ஆசை, ஏன்னா அவன் வந்து பாலச்சந்தர்கிட்ட இருந்தாப்புல. அப்படியா? ஆமாம், பாலச்சந்திரன் தான் இருந்தாப்புல அசிஸ்டண்டா. அதனால அவனுக்கு டைரக்ஷன் மேலே ரொம்ப இது. ஆனால் வந்து இவன் டைரக்ஷன் மேலே இருக்குன்னா வீட்டிலேருந்து அம்மா வந்து லெட்டர் போடும், அன்புள்ள அத்தை மாமாவுக்கு நலமெல்லாம் இருக்கானே, இந்த வெள்ளிங்கிரி வந்து வீட்டில் ஒழுங்காக வர்றதில்லை, செவரட்டி குச்சிட்டு ஓடி போயிடுறாங்க, ராத்திரி படம் பார்த்துட்டு தான் வர்றான், வேலைக்கு போகிறதில்ல இப்படின்னு லெட்டர்லாம் வந்து எழுதி இன்னும் வச்சிருக்கிறேன். நாங்கள் வச்சிருக்கிறேன் அம்மா எழுதின லெட்டர்லாம். அப்போது அடிக்கடி வந்து ஏதாவது சொன்னேன், நான் தாண்டா உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறப்ப, டே நீ எங்கடா காப்பாற்றின, இங்கே பாடுற லெட்டரு இப்படி வச்சு இது இப்போ அவனை கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். இப்போ வந்து அவன் சொல்லி அவனுக்கு ஒரு கதை பண்ண சொன்னோன்னா உன்னினவே போதும் அப்படின்னு ஒரு கதையை வந்து பண்ணி நான் அவனுக்கு கதை திரைக்கதை பேசினா அவன் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. இது நிறைய ஜம்ப் ஆகி போச்சு. நான் ராமநாதன் சேர்ந்ததெல்லாம் இப்போ போய் வச்சேன். ஆமாம், நீ தான் ஜம்ப் பண்ண, நான் விட்டுட்டேன். நான் லிங்க் எடுத்து விட்றேன். ஸோ விதி படம். விதி படம் வந்து தான் என்னோட விதியவே மாற்றிச்சு. அந்த படத்தை பார்த்தோன்னா என்னை வந்து சேர்த்தவன்னு சொல்லிட்டாவில. சேர்த்தணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு. எங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மத்தியானம் ஆளை காணோம். போயிட்டு வந்து சின்னத்து வீட்டுக்கு விஜயம்மா வீடு இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றாப்புல, டே உங்க கூட வந்து சிவகுமார் வர்றாப்புல, வந்து மாமா எதுக்கு இங்கே வர்றாப்புலன்னு. அவனுக்கு வேலை இல்லை, அதனால் அவனையும் சேர்த்து விட சொல்லி சின்னத்தை சொல்லிச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அகைன் வந்து நாங்கள் எல்லாருமே ட்ரெயின் ஏறி அன்ரிசர்வ்டு தான் ஃபஸ்ட்டு ஏற்காடு எக்ஸ்பிரஸில் வரோம். அப்புறம் அங்கேருந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் படுத்தோம். அன்னைக்கு காலையில் வந்து சென்ட்டு வாசம் ப்ரூட்டுன்னு நினைக்கிறவங்க அப்பா போகிறது, அந்த வாசம் கம்மன்னு அடிக்குது, சோப்பு வாசனம். அதே மாதிரி ஜிஎன் வெல்லுமணி அந்த காலத்தில் வந்து சோப்பு அதை போட்டோம்னா அந்த வாசமே வந்து இந்த பங்களா முழுக்க வந்து வாசம் அடிக்கும், அப்போவே தெரிஞ்சிடும். அம்மா வந்து கூப்பிடுது வந்து, ஓ வாமா சின்னம்மா வாங்க அப்படின்னப்பல, குமார் வா குமார், டே வா நல்லா இருக்கேடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சினிமா வந்து மேலே போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு அழுது, இந்த மாதிரி பையனுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்குது, உனக்கு வேலை போடணும். சரி சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ ரெடி ஆகிட்டாரு, ஒயிட் நைட் போட்டுட்டு அப்படியே இருக்காருன்னு எப்போ போல வந்து ரகசிய போலீஸ் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெட்டி எடுத்துட்டாரு. எங்க அப்பாவை சொல்றாரு, அந்த மாதிரி பெட்டி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. அந்த பெட்டிக்குள்ள ரகசியம் என்ன இருக்குன்னு தெரியும். குமார் வா வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னாப்புல அவரு ஏறிட்டாப்புல. ஏறி மாவட்டமாக சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இப்போ வெள்ளிங்கிரி வந்து ஈவினிங் வர்றாப்புல, ஏன்னா டே நீ வேலைக்கு நீ 2 பேரும் ஒருத்தன் தானே சேர்த்து விட்றேன்னு சொன்ன, நீ அவனை கூப்பிட்டு வந்து குமாரை கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்ட, நான் என்ன பண்ண, நீ கேளு டெய்லியும் கேட்கணும், அதுதான் உன் வேலை, ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும் அவருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி தினம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தோம்னா வந்து அண்ணா வேலை பண்ணிட்டே இப்போ தாண்டா குமாரை சேர்த்து விட்டேன், மறுபடியும் எப்போ இருக்குன்னா அங்கேயே 10-15 பேர் இருக்காங்கண்ணா ராமநாதன்கிட்ட, எப்போ சேர்த்து விடுறது அப்படிங்கிறது. மறுபடியும் வெளியிட்டு இப்படி சொல்கிறா அப்படின்னா அந்த கேமரா கிட்ட கேளு அப்படிங்கிறது. விட்டா வந்து என்ன சொல்லி இந்த கார்பெண்டர் வேலை
பெயிண்டிங் வேலை அந்த வேலைக்குனாச்சும் வந்து சொல்லி அது கூட நான் போதும். ஏன்னா சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போனால் கூட ஒரு இடத்துக்கு வந்துடலாம். அது ஒரு தப்புன்னு சொல்ல கிடையாது. அந்த வேலைக்கு போனால் கூட அது வந்துடலாம். அப்படி வர்றவங்க எப்படி வேணும் வரலாம்ல. ஏன் இப்போ வந்து சூரியே இருக்காப்புல பெயிண்டிங் கீண்டிங்லாம் பண்ணாப்புல இன்றைக்கி அவர் பேட்டியில் சொல்கிறாப்புல இன்றைக்கி வந்து அவருடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குல்ல. அதனால் ஏதாச்சும் லூப் ஹோல் கிடச்சிதுன்னா போயிருங்க தான் சொல்லுவோம் சினிமாவில். எனக்கு டைரக்ஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு நிற்காதீங்க, அந்த சினிமாக்குள்ளே போயிருங்கன்னு சொல்லுவோம். அப்படி வந்து போகிறப்ப தான் நான் வந்து கேமரா ஸ்டாண்டாக போனேன். கேமரா ஸ்டாண்டாக போய் படங்கள் 2-3 படங்கள் உத்தமி, நினைவுகள், அப்புறம் வந்து இன்னொரு படம் பேர் வைக்காத படம் தான் இவர்கிட்ட வெள்ளச்சாமி சாரோட படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவருக்கு வேலை இல்லை, படங்கள் இல்லாததுக்கிறப்ப வந்து இந்த ஜேபி செல்வ சார் வந்து இந்த கேமராமேன் இருக்கார்ல அவர் வந்து டைரக்டர் வந்து டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவார். என்ன இவர் ஆகுனா டக்குன்னு எந்திரிக்கிறாருன்னு, ஓ அப்போ டைரக்டர் தான் இதாக இருக்கணும், அப்போ டைரக்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர்கிட்ட கேட்குறேன். இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகளை செய்ய வேணும். அந்த வீட்டு வேலைக்கு எப்படி உங்கள் அம்மா அப்பாக்களுக்கு எல்லாருக்கும் நாய்க்குட்டி அலெக்ஸ் அலெக்ஸில் அது வரைக்கும் வேலை பார்க்கணும். அந்த அலெக்ஸை குளிக்க வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆச்சா இதில் வந்து ஒரு காமெடி என்ன இன்சிடென்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பித்தளை பாத்திரத்துக்கும் பாலிஷ் போடப்படும் அப்படின்னு பாலிஷ் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. அதில் நானும் பிரபுவும் வந்து உட்காந்து தேய்ச்சிட்டு அதை இது பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது ஒரு நாள் வந்து ஏய் பாலா வந்து நீ நல்ல டிராயிங்கெல்லாம் வரைவில்லை. ஆமாக்கா அப்படின்னு. அப்படின்னா ஒன்று பண்ணு, இந்த அலெக்ஸை வந்து வரைஞ்சி கொடுக்குறியா அப்படின்னு. என்னது அலெக்ஸ் நாயை வரைஞ்சி கொடுக்குறதா? சரிக்கா நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ பிரபு சொன்னப்ப என்ன அப்படின்னு, இந்த மாதிரி அலெக்ஸ் நாயை வரைஞ்சி கொடுக்க சொன்னாங்க, என்ன பண்ணுறது, வேலை கிடைக்க வேணும், அது செஞ்சு தானே ஆக வேணும் அப்படிங்க. ஸோ அப்போ தான் யோசிப்பேன் அப்படின்னு, நம்ம வேலை வாங்குறதுக்காக என்ன எது செஞ்சாலும் சொன்னாலும் செய்ய வேணும். அப்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே வந்து இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நாள் வண்டியில் ஏறுறா அப்படின்னு சொல்லணும். சாயந்தரம் நேரம் ஏறினேன், நேராக ஏவிஎம்மில் வந்து சாங் கம்போசிங்கு, வேஷம், அதுதான் ஃபஸ்ட்டு வேஷம். இந்த வேஷம் கம்போசிங்கில் உட்காரோம். ராம்நாராயண் சார் வர்றாரு. சார் எங்கள் அத்தை பையன் கால் விழுந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கினேன். கம்போசிங்கில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த கம்போசிங் முடிஞ்சது. ராத்திரி கிளம்புனாங்க. அண்ணா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. டைரக்டரு அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாரு. யோ பாலு சொன்ன ஒரே பேர், அப்போ சொன்ன டக்குன்னு கேட்சியா, யோ பாலுங்க வாயா அப்படின்னு. நாளைக்கு வந்து தண்டனை ஷூட்டிங் வந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்குது வந்துருன்னு சொன்னாப்புல. எப்படி விதி ஃபஸ்ட்டு, அப்புறம் வேஷம், அடுத்து தண்டனை. எப்படி டைட்டில் வந்து அமையுது பார் எல்லாமே. ஸோ அப்போ தண்டனைக்கு போய் அப்போ வந்து கேமராமேன் விஸ்வநாதன், NK விஸ்வநாதன் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ராமநாயன் சார் வர்றாரு. வந்துட்டு எல்லாத்தையும் கம்போசிங் பசங்களாம் சொல்லிவிட்டு என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு யோ நீ என்ன பண்ணுறேன்னா எடிட்டிங் வந்து தாசன் நாராயணன் இதில் நடக்குது, நீ அங்கே போயிடியா அப்படின்னு. தெரியுமில்ல அப்படிங்கிறது. இல்லை சார் கேட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்கே தெரியாது, அங்கேருந்து எடிட்டிங் ஆரம்பித்தேன். எடிட்டிங் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். எங்கே அசம்பிள் ஆகும்னா 115 எல்டாம்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே அசம்பிள் ஆகி தான் மறுபடியும் பிரித்து விடுவார். ராமநாதேஸ்வரர் ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங் நடக்கும். ஓஹோ. அப்போது ஒரு 4 படத்துக்கு வந்து டேய் நீ 4 பேர், அது ஒன்றும் இல்லை கொளுத்து வேலையெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா. அதான் எல்லோரும் வந்து இந்த வடபழனியில் உட்காந்துப்பாங்க. டேய் எந்த இது போகிறீங்க நீங்கள்லாம் 4 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டு போய் அங்கே போய் கார வேலைக்கு போக, நீங்கள் அதில் வந்து குழி தோன்ற வேலைக்கு, அந்த மாதிரி வந்து மேஸ்திரி வேலை. இங்கே வந்தோடனே நீங்கள் 4 பேர் வந்து வீட்டுக்காரிக்கு போயிருங்க, நீங்கள் வந்து உரிமைக்கு போயிருங்க, நீ வந்து வேஷம் படத்துக்கு போயிருங்க, இப்படிங்க பிரித்து விட்ருவார். யார் கோ டைரக்டர் பிரித்து விட்ருவாங்க. இது கொஞ்ச நாள் இப்போ போக போக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போது டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்து யோ தியாகு கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி ஒரு சீனு வந்து பண்ண வேணாம், இந்த சீனை வந்து நாளைக்கு வந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு. இவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகள்லாம் வந்து வயசானவர்கள்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இதை வந்து எழுதியா அப்படின்னு. அப்போ நான் எழுத ஆரம்பித்து சீன் சொல்கிறப்போ வந்து தியாகராஜன் ரொம்ப பிடிச்சிது. அதான் கோ டைரக்டர். ஒரு நாள் வந்து ஏவிஎம்மா சி தேட்டர் ஏதோ சம்திங் அங்கே வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு சாங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு தியாக நான் வந்து இங்கே போகிறேன் டிஸ்கஷன் போகிறேன் அப்படின்னா இப்போ டக்குன்னு தியாகராஜன் சொல்கிறாப்புல, சார் பாலு தான் எல்லாமே மேக்ஸிமம் சீன் சொல்லுவாப்புல சார், டயலாக்லாம் எழுதுவாப்புல. அப்படியா நீ வந்து எடிட்டிங் அது இதுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லையா, சரி வா ஸ்வாத் ஹோட்டல் வந்துரு அப்படின்னு சொன்னாப்புல. அங்கே போனோன்னு அங்கே டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஃபுல் டிஸ்கஷனில் ஃபுல்லாகவே நான் தான் மேக்ஸிமம் வந்து ராமநாதன் இருந்தேன். ராமநாதன் சார் வந்து அத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஒரு டைமில் வந்து கமர்ஷியல் மூவிஸு அதிக ஹிட் கொடுத்தது அவர் தான். அப்பா நிறைய மியூசிக் பண்ணதும் அவர் படம் தான். நம்மளுக்கும் பர்சனலாக அவர் ஃபேமிலியாகவே ரொம்ப ஒரு பழக்கம். அவர் வந்து எந்த ஜானரும் விடல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன அவர் வந்து நாயை வச்சுருத்தார், பூனையை வச்சுருத்தார், யானை வச்சு இல்லை அவர் எல்லா ஜானரும் ட்ரை பண்ணார். அதில் எது மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆச்சோ அதை தான் அவர் சோறு அவர் தானே. அது பசின்னு படம் ஓடிச்சு. அதை ஓடணுன்னா அவரோட அந்த பாதிப்பு இருந்தது. அது என்கிட்டே சொன்னார், இந்த மாதிரி பசி மாதிரி ஒரு படம் பண்ணுவையா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த பார்த்தா அதனால தான் வந்து சோறுன்னு ஒன்று எடுத்தார். ஜீவிதா தான் வந்து அதில் வந்து
ஆர்டிஸ்ட். இவர் ராமநாதன் சார் கிட்ட இருந்துட்டு பாக்யராஜ் சார் கிட்ட எப்போ போட? ராம்நாதன் சார்ட்ட வேலை பார்த்துட்டு அடுத்த வீடுன்னு ஒரு படம், அந்த அடுத்த வீடு படம் ஏவிஎம் சவுண்ட் லைட்டில் பார்த்துட்டு வெளியே வரோம். நான், ராம்நாதன் சார், இப்போ வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், சிபி கோலப்பன், இவங்கெல்லாம் வந்து வெளியே வர்றோம். பார்த்துட்டு வர்றப்போ அப்புறம் என்னையா பாலு, அப்புறம் என்ன அப்படி கிளம்பலாமா அப்படின்னு. இல்லை சார், நான் அடுத்த வீட்டை பார்க்க போகிறேன் சார் அப்படின்னு. அதான் பார்த்துட்டே அப்படிங்கிறது. நான் அது சொல்லு சார், அடுத்த வீட்டை பார்க்குறேன்னா அடுத்த டைரக்டர் போகலான்னு சொல்கிறேன் சார் அப்படிங்கிறது. என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ஒரு நல்ல டைரக்டர் சேரலான்னு இருக்கணும் அப்படின்னு வந்து துண்டு இருந்துச்சு. அப்போ இத்தனை நாளாக வந்து இத்தனை வருஷமாக எங்கூட வேலை பார்த்தியாடா, நான் நல்ல டைரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சரி யார் பார்த்து நல்ல டைரக்டர் சொல்லியா அப்படின்னா வந்து பாக்யராஜ் சார் அப்படின்னாப்ல. ஓ உங்கள் ஊருக்காரு, சரி சரிடா ஓகேடா அப்படின்னு வந்து வாழ்த்து சொன்னார். அதோட அங்கே போனோம். இப்போ பாக்யராஜ் கிட்ட வந்து சேருக்காக வந்து கோபி செட்டிப்பாளையத்தில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னா வந்து பாக்யராஜ் சாரோட எமரால்ட் ரூமில் சொல்கிறாரு, இப்போ வந்து சிராஜ் அண்ட் மூர்த்தி இருக்காப்புல. மூர்த்தினா இப்போ பார்த்திபன். ஸோ 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க போயிடுவாங்க, அவங்க போனதுக்கப்புறம் உன்னை சேர்த்திக்கிறப்பா அப்படின்னு சொன்னாப்புல. அந்த அடுத்த படம் தான் இது நம்மால். ஆனால் எங்கள் டைரக்டர்கிட்ட நான் எடிட்டிங் தெரியும், டப்பிங் பார்க்க தெரியும், ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், டைலாக் எழுத தெரியும், எதுவுமே சொல்லாமல் ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி தான் வந்து அவர்கிட்ட சேர்ந்து. அவர் டைரக்டருக்கே தெரியாது. டே இவ்வளோ நீ என்கிட்ட பேசவே மாட்டேன், என்னை பார்த்து பயந்து ஓடுவியே, பின்னால் மறைஞ்சு இருப்பேன், நீயா வந்து இத்தனை ஒரு சந்தானத்திலிருந்து யோகி பாபுல இவ்வளோ பேரை வந்து நீ உருவாக்கி இருக்கிற. அப்போ தான் சொல்லுவாப்புல, யாருக்கிட்ட என்னத்தை நான் இன்னைக்கு கூட வந்து யாருன்னா இந்த பையனை பார்த்தா கூட வந்து இந்த பையனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஒருத்தங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நீ எப்படி கண்டுபிடிப்பேன்? அவன்கிட்ட 1000 திறமை இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் வந்து அவனை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால தான் நீ என்ன டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்துருக்க. இல்லை என்னன்னா, இப்போ உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, அது சில பேருக்கும் அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த அதிர்ஷ்டம்ங்கிற திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாத ஒன்று இருக்கு விஷயம். சில பேர்த்துக்கு வந்து ஒன்றும் அதிர்ஷ்டத்திலேயே ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆடியன்ஸை வந்து கமெண்ட்லேயே பார்த்தா வந்து தெரியும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திறமை இல்லாமலே அதிர்ஷ்டத்தில் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். சில பேருக்கு வந்து தெரியுமா, இவ்வளோ திறமை இருந்து இந்த பையன் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது 2வது கட்டமாக தான் இருக்கும்ல. இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு வேலை எப்படி திடீர்னு வந்து டெலிவிஷன் சினிமா இப்படி போயிட்டு இருக்கு. சினிமா போயிட்டு இருக்கும் சோறு தான், சோறு எனக்கு சோறு முக்கியம் இல்லை, சோறு அதை மாதிரி தான். ஏன்னா இந்த சினிமாவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே வேலை செஞ்சோம்னா, ஆமாம் கும்பா கான்ட்ராக்ட்ஸ்னு. அதாவது கும்பா கான்ட்ராக்ட்ஸ் யாருன்னு கேட்டால் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜசேகரோட பிரதர், அவர் எங்கள். இப்போ என்னன்னா ஸ்ரீ, ஒரே ஒரு விஷயம், உனக்காகட்டும் எனக்காகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேரை வச்சு நம்ம வந்து வரவே இல்லை. ஆமாம். அதே மாதிரி வந்து உங்கள் அப்பாவும் சரி வந்து யாரோட இது இல்லாமல் தன்னோட சுய இதில் தான் வந்து இவ்வளோ வருஷம் வந்தாப்புல. அதே மாதிரி நானும் வந்து போய் சொன்னேன், அதெல்லாம் இதுக்கப்புறம் இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. பாக்யராஜ் சாருக்கு யோ நீ வந்து ஜிஎன் வெல்மெண்ட் ரிலேஷனா அப்படிங்கிறது. நம்ம ஜென்ரேஷனே பார்த்தா நீ நான் இதுக்கு முன்னாடி அப்பா இது எல்லாமே இப்படி தான். ஆனால் நம்ம எல்லாருமே நான் நீ சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லை, இப்போ கூட சம்பந்தம் இல்லாம தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன சம்பந்தம் இல்லை? எங்க நம்ம ரோடு கான்ட்ராக்ட்ல ரோடு கல் போடுற வேலையில வந்து சிமெண்ட் சொல்றது, மேஸ்திரியை சொல்ற வேலையில நான் இல்லை கலவை அதாவது அது சம்மந்தம் இல்லை சொல்லு பார்க்கல. நம்ம வந்து கலவை போடுற இடத்துல இருக்க வேண்டிய ஆளுகளா? ஏன்னா வந்து அப்போ கூட ஒரே ஒரு விஷயம், அப்படி இருந்தா கூட மறுபடியும் நீ சினிமாக்குள்ள தானே வருது. அப்படின்னா உனக்கு வந்து எழுதி வச்சது இதுதான், நீ என்னதான் வேலைக்கு போய் அது அந்த வேலைக்கு இந்த டீ கழுவுற வேலையாக இருந்தாலும் வந்து எந்த கழுவுற வேலை இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல அது போய் சேர்த்துரும். ஒரு கட்டத்தில் வந்து நான் சிங்கார ஸ்ட்ரீட்டில் மறுபடியும் வந்துட்டேன், எங்கே போய் வேலையும் இல்லை அப்படிங்க. சிங்கார ஸ்ட்ரீட்டில் இருந்தோம்னா அங்கே வந்து சும்மா இருந்தால் காசு வருமானம் இல்லை, 2வது வந்து தங்கறதுக்கும் வந்து ரூம் வாடகைக்கு கொடுக்குற யோகியதையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் என்ன பண்ணுறேன்னா அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி. அப்போ செல்வா சார்லேருந்து எல்லோட்டலோஸ்க்கு எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அங்கே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வருவாங்க, கூட்டமாக வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தெரியும் இல்லை. அந்த கூட்டம் வரப்பவே வந்து சொல்லிடுறாப்புல, எனக்கு வந்து அந்த ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்துரு, அங்கேருந்து தண்ணி வாங்கிட்டு கோல்ட் ஃப்ளாக் ஃபில்டர் வாங்கணும். ஒருத்தர் கோல்ட் ஃப்ளாக்ஸ் வந்து கிங்ஸ் சொல்லுவோம், ஒருத்தர் லைட்ஸ்ன்னு சொல்லுவாப்புல, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எனக்கு தந்தூரினா தெரியாது, டேங்க்ரின்னா தெரியாது, கபாப்னா தெரியாது, எது வந்து நம்ம ஒன்றுமே தெரியாது. ஏதோ நவாப்புன்னு சொன்னால் கூட ஓகே, அங்கே இருக்கிற மைசூர் மாவு நவாப்பு இருக்காரு அப்படின்னு, கபாப்புன்னு சொல்கிறானே என்ன இருக்குன்னு. அப்போ உலகம் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் எழுதி கொடுத்தேன்னா நான் போய் விருதுநகர் ஹோட்டலில் அப்போ தான் ஆரம்பிச்சதில்லை. அப்போ அங்கே போய் சொல்லி வாங்கிட்டு வரோம். சொல்லிட்டு வாங்கிட்டு இவனுங்களை இப்போ வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னா வந்து போதை ஆரம்பிச்சோன்னா டே பாலே இங்கே வா அப்படின்னு. அங்கே போய் அவிச்ச வேர்க்கல்ல இருக்கானே மொத்தம், எனக்குன்னா செம்ம காண்டா இருக்கும். ஒருத்தன் அவிச்ச வேர்க்கல்லாம் கேட்குறான், ஒருத்தர் தயிர் வடை கேட்குறான், ஒருத்தர் இதை கேட்குறான் அப்படின்னு. என் நிலைமை பார்த்தியா அப்படின்னு போயிட்டு வந்து ஃபோனை வந்து இவங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபோன் அட்டன் பண்ணணும்.
யார் ஃபோன் பண்ணாலும் வந்து அட்டன் பண்ணி பேசணும். இந்த இடத்துல இருக்கிறப்போ வந்து அப்போ எஸ்என் சக்திவேல் வந்து வந்தாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னப்பா பெரியப்பா போனோம், சார் இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்குது, சினிமாவில் வந்து பாக்யராஜ் சார்கிட்டையும் ராமநாராயணன் எல்லாம் வேலை பார்த்துட்டு இப்போ இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னா, ஐயோ இங்கே இருந்துட்டு செல்வா சார் ஏதாவது சொல்லுவார், நீங்கள் வேணால் செல்வா சார்கிட்ட கேளுங்க அப்படின்னாட்டும். நான் செல்வா சார்கிட்ட, செல்வா சார் வந்து ஓகே நீ போங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் வந்து நான் இங்கே இருக்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கண்டிஷன் போட்டு விட்டாப்புல. மணல் கயிறு இருக்க மாதிரி இவங்க கண்டிஷன் இருக்குதுல்ல, அது பெரிய கண்டிஷனாக இருக்கும். நான் ஒரு சீன் இது கூட சொல்லலை, இவங்களுடைய குரூப்பை பற்றி சொல்கிறப்போ நான் சந்தானத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு நாள் சொன்னேன். இவன் கம்முனே இருக்க மாட்டான், எங்கள் 2 பேத்துக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்க, சண்முகத்துக்கு எனக்கு வேலை இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, அப்பா யார் அண்ணா நகர்லேருந்து அப்பா வந்து సుందరరాజ్ ఏం చేస్తున్నారు, ఇలా ఒక కూర్చున్న కూడా என்ன ఇక్కడ పని ఉంది, ఎవరు ఉన్నారు పక్కన బాలు ఉన్నారు அப்படின்னு வந்தேன், எதிர வந்து இங்கே இந்த இன்ட்டுக்கு வராங்க அப்படின்னு. ஸோ நான் இன்ட்டுக்கு வீட்டுக்கு நான் கிளம்பி போயிடும். வீட்டுக்கு கிளம்புனா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கீதாக்கா வீட்டுக்கு போங்க. போய் அப்படின்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் மதன் மாமா வீட்டில் போடுங்க அப்படின்னா. ஓகே மதன் மாமா வீட்டுக்கு போய் போடுறதுக்குள்ள கீதாக்கு என்ன சொல்லாப்புல, மதன் மாமா வீட்டில் போட்டதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு மீதியை வந்து குணா வீட்டில் போட்டுருங்க அப்படின்னு. இப்படியே மாற்றி 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 சுற்றி பாப்பாஞ்சத்திரத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டில் போயிட்டு வந்து கடைசியில் பார்த்தா நாங்கள் சிங்கார ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்துகிட்டு போனோம்ல அதே பொருள் இங்கே அங்கே இருக்குது. அப்போ தான் யோசிப்பேன், ஏன்டாட்டே உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் வேலை இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் காசுக்கு மொத்த இது. இன்னைக்கு சுந்தரராஜ் வந்து சங்கர் சாரோட மேனேஜர் இபி. ஸோ இவ்வளோ வெளியே நிறைய இடங்கள்ல போய் எல்லா கஷ்டங்களை பார்த்தனால தான் இப்போ நீப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் இன்னைக்கு வந்து டெலிவிஷன்ல லொல்லு சபா அப்படின்னா அது தெரியாத ஆள் கிடையாது, தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸ் தெரியாத ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன எடுத்துட்டா ஆஹா ஓஹோன்னா கூட நான் சூஸ் பண்ண டெலிவிஷன் ஆக்டிங்கில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் இது எல்லாமே நம்ம எங்கெங்கேயோ போய் எப்படியோ வந்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கேட்கணும்னா, விஜய் டிவிக்கு போனோன்னே நீ ஃபஸ்ட்டு பண்ண ஷோ வந்து சகல ரகலர் நினைக்கிறேன். இல்லை லொல்லு சபா தான். லொல்லு சபா தானா? எப்படின்னா அப்போ வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு வந்து யூடியூவில் வந்து ஒன்று இது போச்சு, அதாவது சீரியல். அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வித் டிஸ்கஷனோட தான் இருப்பேன் எல்லாமே. அப்போ அதாவது ஷூட்டிங் போவேன், டிஸ்கஷனில் இருப்பேன் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறப்போ டப்பிங் வந்து நான் இப்போ வந்து என்னை போட்டேன், நானும் கடலரசன் தான் வந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து அம்மா அப்பாவை என்ன சொன்னாங்க, நீ வந்து இப்படியே சினிமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் இருக்கிறியே, உனக்கு கல்யாணம் பண்ணால் அது பண்ணணும் இது இல்லையா, ஒரு வேணுமே அப்படிங்கிறதுக்காக சுரேஷ் சார் வந்து கூப்பிட்டு வந்து அப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் வந்து அஜித் சார் வந்து என்னை வந்து என்னை மறுபடியும் எகைன் வந்து அங்கே வர சொல்லிட்டாரு, நீ வந்து லைப்ரரியில் பார்த்துக்கோ அப்படின்னா. எனக்கு உடனே லைப்ரரினா பயங்கரம் புக்ஸ் இருக்கும், அது இருக்கும், நிறையா படிக்கலாம், படித்து அறிவு, ஏன்னா அறிவு அப்போ இல்லை சரி இப்போ இங்கே போயினாச்சு வச்சு அறிவை வளர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லப்போ அதுக்கப்புறம் தான் நான் சேர்ந்ததுக்கப்புறம் தெரியுது லைப்ரரிங்கிறது டேப் வச்சுருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது தெரியும். சரி மெக்டோல் கம்பெனியில் போனால் வந்து நீ சரக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கல, நான் ரெஸ்யூம் கொடுக்குறதுக்காக போனேன். பேச்சரும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ லேண்ட்லைன் தான். அந்த லேண்ட்லைனுக்கு மறுபடியும் எகைன் ஃபோன் வருது, வர்றப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்கினேன், இது போயிட்டு இருக்குது, டப்பிங் போயிட்டு இருக்கு, அதை விட்டு ஸ்கிரிப்ட்னா எப்படி எழுதுறேன், உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, வேணும் தான் அப்படிங்கிறது. அப்போ எழுதிட்டு வா அப்படின்னா அப்போ எழுதிருக்கிறத லொல்லு சபா அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேஜ். உனக்கு எப்படி வந்து ஸ்பூஃப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு? ஏன்னா அப்போ வரைக்கும் வந்து சினிமா படங்களை ஸ்பூஃப் பண்ணுறது வந்து பெரிய இது கிடையாது. அப்போ ஆமாம் இல்லை இங்கிலீஷ் படங்கள் இருந்துச்சு. ஆமாம் இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் இங்கிலீஷ் படம் நான் பார்த்துருக்கேன்னா ஒரு படம் கூட ஸ்பூஃப் படம் பார்த்தது கிடையாது, பேரடி படம் பார்த்தது எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி இந்த அது எனக்கே தெரியல, அது ஒரு கல்ட் மாதிரி. இன்னைக்கு வந்து லொல்லு சபான்றது வந்து ஒரு ஒரு விஜய் டிவியில் ஒரு பெரிய ஒரு அடையாளம். அதுதான் சொல்கிறேன், நான் வாத்தியார் கிண்டல் பண்ணியிருக்கிறேன், யாருக்கு இருந்தாலும் வந்து அம்மாவை கிண்டல் பண்ண, அப்பாவை கிண்டல் பண்ணுவேன், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்படியே இருக்கிறப்ப படத்தை கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசியலில் கிண்டல் பண்ணேன். இன்றைக்கி அரசியல் கிண்டல் பண்ணோன்னா ஏகப்பட்டது இருக்குது, பட் பண்ணால் வந்து நான் இருக்க மாட்டேன், அது வேறு விஷயம். அதனால் வந்து சினிமாவை வந்து பண்ணிட்டா நம்ம வந்து ஈஸியாச்சா, ஏன்னா கரண்ட் ஆகும்ல. இப்போ இன்றைக்கி ஒரு படம் பார்க்குறேன், இந்த படத்தை பார்த்தோன்னே பேரை சொல்லக்கூடாது. இப்போ கரண்ட்டில் ஒரு படம் 2 படம் வருது போகுதுன்னு வச்சுக்கலாம், இந்த படத்தை ஈஸியாக நான் வந்து 6 சீனை எழுதி 8 சீனை எழுதிட்டு வந்து அதை கலாய்ச்சி விட்டோம்னா இந்த மாதிரி பையங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும். ஃபஸ்ட்டு குரூப்பு சந்தானம் பிரதரு, சாமிநாதன். ஃபர்ஸ்ட் குரூப் யாரு லொல்லு சபாக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சாமிநாதன் சாரு, செம்புலி ஜெகன், ஈஸ்டரு,
இந்த மாதிரி ஆட்களை தான் வச்சு கனகராஜ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்களை எல்லாம் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பாலாஜிக்கு அப்போ ஒர்க் இல்லை, அப்போ ஒன்றுமே இல்லாதனால பாலாஜி எங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாப்புல. யார் மூலமானா உதயன்னு ஒரு ஆடிட் அக்கௌண்ட்ஸ் இருந்தார், அவர் மூலமாக வந்தாப்புல. அந்த வர்ற டைம் வந்து ஈவினிங் டைம். அந்த ஈவினிங் டைமில் வந்து பாலாஜி கூட வந்தவர் தான் மிஸ்டர் சந்தானம். சந்தானத்தை வச்சுட்டு அந்த 9வது எபிசோட் 10வது எபிசோட் 9வது எபிசோட் நினைக்கிறேன், அதான் நாயகன் வச்சுட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கிராஜுவலாக வந்து பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பிக்கிறப்போ வந்து பல விஷயங்கள் நடந்து பாலாஜிக்கு சரியான நேரத்துக்கு வரமாட்டாப்புல, இது பண்ணாப்புல. ஸோ அதனால் வந்து நான் சந்தானத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறப்போ அதனால் அவங்களுக்கும் அவருக்கும் சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்தது. ஒரு எபிசோட வந்து அதை யார் சந்தானம் இருக்கவே கூடாது, வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் நான் வந்து பாலாஜியை சமாதானப்படுத்தி அந்த எபிசோடு மட்டும் பாலாஜி எனக்கு வச்சு 2வது எபிசோட்லேருந்து மறுபடியும் அடுத்த எபிசோட்லேருந்து மறுபடியும் 2 பேரும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். 39th எபிசோடப்போ ஆள் வரல. அது வந்து நான் சன் டிவி என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்னா நான் சொன்னேன், உங்களை சன் டிவியில் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை, உங்களை கண்டுக்கவே இல்லை, கன்சிடரே பண்ணலன்னு சொல்கிறப்பல அப்புறம் வந்து நான் தானே கொடுத்தேன். இப்போ அவங்க கேட்குறாங்களே ஏன் போகிறீங்கன்னா, இல்லை விஜய் டிவியில் என்ன தான் பண்ணாலும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆக மாட்டுது. ஸோ அதனால் வந்து சன் டிவி போனால் எனக்கு படங்கள் நிறையா கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஈவினிங் அப்படியே உல்ட்டா ஆகி அப்போ சொல்லிவிட்டு என்னோடய ரூமில் போகிறப்பல பாத்ரூம் பக்கத்தில் வந்து சந்தானம் நிற்கிறாப்புல, கீழே வந்து பாலாஜி உட்காந்துருக்கப்பல நானும் கீழே உட்காடுறேன். எந்திரிக்கிறப்ப நான் சொல்கிறேன், பாலாஜி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் அப்படின்னு. சிரிச்சாப்புல போயிட்டாப்புல. நாங்கள் 2 பேரும் கொண்டு போய் சென்ட் பண்ணிவிட்டு பின்னாலே நடந்து வரோம். நடந்து வந்தோன்னே, ஏன் சார் இந்த மாதிரி லொலுசபாவில் அண்ணன் போயிட்டாரு, இப்போ யார் சார் ஹீரோவை பண்ணுறது, நீ தான்டா பண்ண போகிற அப்படிங்கிறது. ஷாக்கானா, என்னடா ஷாக் ஆகிற அப்படின்னு. சார் வேணல சார், நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறவன், அதுக்கே நிறைய டேக் வாங்குவேன், நிறைய திட்டு வாங்குவேன், நான் எப்படி நான் பண்ண வைக்கிறேன்டா, நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி தேவன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கண்டினியூவாக அவனை தான் பண்ண வச்சோம். ஆனால் வந்து அது பயங்கர ஒரு காமெடி ப்ரோக்ராம். ஓகேவா, எல்லாரோட இன்புட்டும் இருக்கும். ஆனால் அதில் அந்த காமெடி இதில் வந்து ரொம்ப டென்ஷன். ராம்பாலா பயங்கரமா திட்டுவாரு. அதுதான். ஆமாம். எப்படின்னா வந்து இப்போ விஜய் டிவிலையோ மற்ற டிவிலையோ எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க, அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ ஸ்பாட்டில் வந்து எப்படி ஒரு காமெடி விஷயம் பண்ணாலும் பயங்கர டென்ஷன் பார்ட்டி. என்னன்னா வந்து காமெடிக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை முன்ன பின்ன திருப்பி போடக்கூடாது. அந்த கவுண்டர் அவ்வளோ மீட்டர் தான் இருக்கணும். இப்போ ஒன்று உதாரணத்துக்கு மாயின்னு வந்து இதில் கூட சொல்லாப்புல 2 பேர் வருவாங்க, இவர் கூழ் குடிச்சிட்டு இருப்பாரு. கூழ் குடிச்சிட்டு இருக்கிறப்ப வரப்போ, அக்கா வாக்கா அப்படின்னு. ஆமாப்பா வாக்கு தான், வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அப்படின்னு சொன்னப்போ நான் இவ்வளோ இதாக வந்திருக்கிறோம், அந்த ஆள் பார்த்தா வந்து அவ்வளோ கூலாக குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறப்ப வந்து கூழ் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் இது கேட்க போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி கவுண்டர் இருக்குல்ல, அவ்வளோதான் கேட்பேன் அப்படி. அது கேட்பேன்னா கேழ்வரகு. அந்த இடத்துல கேட்பேன்னு சொல்கிறப்ப வந்து வார்த்தைகள் என்ன ஆகுது, மாறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் பொண்ணு அப்படி என்ன இதாக, நான் தான் வந்து 2 பேருமே பொண்ணு தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நிறைய டைலாக் அந்த மாதிரி மாயில வரும். நாயகனில் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து வரும், வந்துட்டு ஐயா நாய்க்கர் ஐயா அப்படின்னா என்னம்மா அப்படிங்கிறது. அந்த மாதிரி என் குழந்தைய காப்பாற்றுங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. என் குழந்தை 50 காசு முழுங்கிருச்சு ஐயா, 50 காசு. எத்தனை காசு முழுங்கிருச்சோன்னா 50 காசு ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப மனோகர் சொல்லாப்புல, 1 காசு 2 காசு முழுங்குறப்பவே வந்து தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதுன்னா 50 காசு முழுங்குற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற. டேய் 50 காசுன்னா 50 காசுனா அப்படி. இந்த டைமிங்க்கு அதில் அவ்வளோ மீட்டர் தான், அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் இழுத்தாலும் சரி, கொஞ்சம் வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டாலும் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப மனோகர் தான். நீ கேட்குற கேள்வி கேட்கணும் டக்குன்னு மனோகர் தான் அப்படின்னு. மனோகர் வந்து கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்ததே கிடையாது. அவர் டேக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவர் பயங்கரம் டேக். நீங்கள் நினச்சிப்பீங்க ஓ சிங்கிள் டேக்கில் கிடையாது, 30 டேக்கு 15 டேக்கு அப்படி எடுத்து தான் பண்ணாப்புல. ஒரு வாட்டி 35 டேக்கு ஆயிடுச்சு. சிகரெட்டு மேலே சிகரெட்டு ஃபுல்லாக இல்லை ஆயிடுச்சு. மனோகர் சத்தியமாக சொல்கிற மாதிரி நான் செத்தனை வச்சுக்க எழுதி வச்சு சாவேன், என் சாவுக்கு காரணம் மனோகர் தான் அப்படின்னு. அப்போ என்ன சொல்ல வேணும் அவர், என்ன சொல்ல, சாரி சார் இந்த டேக்கு நான் கரெக்டாக நடிச்சிடறேன் சார்னு சொல்லணும். சொல்கிறப்போ செத்து போயிடுவாராம்மா என்ன வந்து என் பேரை எழுதி வச்சேன்ட்டு சிரிக்கிறாப்புல. அப்போனா வந்து சாகிறது ரொம்ப உனக்கு ஈஸியாக போச்சு உனக்கு இல்லை அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவர். அவர்கிட்ட ஒரு ஒயின் ஷாப்பு மேட்டரில் ஒரு விஷயத்தில் வந்து மனோகர் உன் சொந்த ஊர் எதப்பா அப்படின்னு. ஸோ பாண்டிச்சேரி சார் அப்படின்னு. ஏப்பா பாண்டிச்சேரியில் இருக்கிற நீ வந்து இந்த மாதிரி எனக்கு சரக்கு கூட ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர மாட்டேறியே அப்படிங்கிறான். அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல. அடுத்த வாரம் வந்தாப்புல கையை வீசிட்டு வந்தாப்புல. நான் கேட்டேன் என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, போனேன் அப்படிங்கிறது. போனேன் சார், வாங்கினேன்,
பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். திடுதிப்புன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது, நான் டக்குன்னு வந்து ஜன்னல் இருந்து அப்படி கீழே போட்டுட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஐயோ நல்ல வேலை பிடிக்கல. கடைசியில் பார்த்தா சார், அவரும் நம்மளுக்கு செங்கல்பட்டு தான் இறங்குறாரு. அப்புறம் எதுக்குடா போட்டேன்னு தெரியல சார், பிடிச்சிட்டா அப்படிங்கிறாப்புல. அப்போ நீ எனக்கு வாங்கிட்டு வராமல் ஒரு புது கதை நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்படி ஒரு கேரக்டர் தான் அது. அதே மாதிரி வந்து சந்தானம் கூட சொல்லுவாப்புல அந்த கேரக்டர். ஒரு வீட்டுக்கு நீ வந்து போகிற, வாங்க சார் ஒரு டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம். என்னோட அசிஸ்டண்ட் வந்து நேரத்தில் கூப்பிட்டுறணும் ஆனந்த். ஸோ அதனால் வந்துட்டு ஆனந்தே வந்து மனோகரை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னா அவன் போயிருக்காப்புல. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணால், என்ன ஆனந்து வீட்டுக்கு வந்துட்டு வந்தது ஒன்று கடிச்சிட்டு போயிரு. ஏண்டா டேய், ஒருத்த காபி சாப்பிட கூப்பிடுவான், டீயை சாப்பிட்டு போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது வந்துட்டேன், ஒன்று பாத்திரம் போய் ஒன்று கடிச்சிட்டு போட்டு, இப்படி ஒரு கேரக்டர் அவர். ஆனால் நல்ல மனுஷன், நல்லா தங்க வர ஒன்றும் தெரியாது அப்பாவி. அவரை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ இவர் பயங்கரமாக காமெடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் இடத்துல இன்னொரு இடத்துல போய் நடிக்க போனால் அவரால் வச்சு பண்ணவே முடியாது. எனக்கு தெரியும் இந்த சாட்டவாறு இதுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். இப்போ லல்லு சபானால நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய நல்ல பேர் வந்துச்சு. மிரட்டலா உருட்டலா? ஆனால் எத்தனை அளவுக்கு மிரட்டல் உருட்டல்? மிரட்டல் நிறைய வந்தது. அதில் வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்லி விஜயகாந்த் வந்து மிரட்டல, அவன் தங்கமான மனுஷன் அந்த மனுஷன். ஆனால் வந்து சொன்னதுனால வந்து எங்களை போய் அங்கே போய் சொல்ல சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கறதுக்காக போக சொன்னாங்க. அப்போ போனோம். எந்த படத்துக்கு? படத்தில் சகலரகளை பண்ணுறப்போ, ஓகே, அதில் பண்ணுறப்போ எல்லாத்தையும் கலாய்க்கிறாங்க அப்படின்னு. சாரை பார்க்கணுமே, எங்கே இருக்காங்கன்னா உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொன்னாப்புல. உள்ளே எட்டி பார்த்தோன்னா ஜிகா ஜிகான்னு உள்ளே சுற்றி அடிக்கிறார், அங்கே அடிக்கிறார், இங்கே அடிக்கிறார். மூடு அவர் வந்து தப்பாக இருக்குது, ஏன்னா ஃபைட்டில் இருக்கார், கோபத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் சகலர்களை பற்றி நம்ம சொன்னோன்னா அதே ரிவர்ஸில் வந்து செவுத்தில் ஏறி டமால் ஒரு அடித்தா ஏவி பின்னாடி போய் விழுவேன். கிளம்பி இல்லாமல் ஏய் கம்முட்ரு வந்தாச்சு பேசிடுவோன்னு சொல்லி கரெக்டாக வந்தார். வந்தோடனே இந்த மாதிரி கேட்டார். ஆமாம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரிலாம் நடிகர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணி பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அப்படிங்க. அப்படியா? இல்லை சார் சத்தியமாக அப்படிலாம் கிடையாது சார், ஸ்கிரிப்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் சார், அவங்களும் வந்து கிண்டல் பண்ணி பேசுவாங்க, இவங்களும் கிண்டல் பண்ணி பேசுவாங்க, அப்படி தானே. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்ல கிடையாது. அப்போ லல்லு சபா இருந்தாலும் பட் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கஷ்டப்பட்டு ஒருத்தங்க படம் எடுத்து அந்த படத்தை நம்ம சட்டையர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இல்லை என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டீங்க, எங்கே ஒரு உச்சிக்கு போயிட்டீங்க. அந்த உச்சியில் இருக்கிறப்போ இந்த கீழே இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சம்பளத்துக்கும் ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். அதை வந்து அதாவது நாய் குறைக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆச்சா. அந்த மாதிரி நாய்க்கு மாதிரி நாங்கள் உழைச்சிட்டு போயிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க. கல் எடுத்து அடிக்காதீங்க, அவ்வளோதான், கண்டுக்காமல் போயிருங்க, அவ்வளோதான். ஆனால் திருப்பி லல்லு சபா திருப்பி பண்ணுற ஐடியா தான் இருக்கா? அதுக்கு தான் அப்படின்னா ஆர்டிஸ்ட் நான் என்ன செலக்ட் பண்ண வேணும், அவங்கள ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி மனோகர மாதிரி ஒரு மூஞ்சி, ஒரு அதை பார்க்குறப்பவே இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் சொன்னால் வந்து லூஸ் திம்மா சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணி காமெடி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு ஃபேஸாக பிடிக்கணும். சந்தானம் மாதிரி ஒரு ஃபேஸு, ஜீவா மாதிரி ஒரு ஃபேஸு, சாமிநாதன் மாதிரி ஒரு ஃபேஸு, ஈஸ்டர் மாதிரி, நம்மளுடைய பெஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் சேஷு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே ஆர்டிஸ்ட் எனக்கு கிடச்சுன்னா எல்லாத்தையும் நான் க்ரூம் பண்ணேன். சும்மா எடுத்தோன்னே வந்தவுடனே சிவாஜி கணேசனாக வர கிடையாது யாரும். வந்தவங்களெல்லாம் வந்து நடிக்காது, எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ரெண்டாவது என்னுடைய லல்லு சபாவில் நடித்த சாதாரண அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கூட ராம்பாலா சார் என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன மாதிரி மாடுலேஷன் சொல்லி கொடுக்குறாரு, என்ன ரியாக்ஷன் எப்படி பண்ண வேணும், எந்த பாடி திரும்ப வேணும்லேருந்து முதல் கொண்டு எல்லாமே. இல்லை யோகி பாபு எப்போ வந்தார்? யோகி பாபு வந்து இன்பிட்வீன் வந்தாப்புல. இன்னைக்கு கூட யோகி பாபுகிட்ட பேசினாப்புல, சார் உங்களுக்கு எப்போ டேட்டு வேணும், எத்தனை நாள் டேட் வேணும், அத்தனை நாள் நான் டேட்டு கொடுக்குறேன் அப்படிங்க. நீ ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீ பிஸியாகவே இருந்துட்டு இருக்கிற ஆள், நான் எப்போ வேணுமோ அந்த டேட்டை மட்டும் நான் சொல்கிறேன். நான் இப்போ நடுவில் மீட் பண்ணத்தான் போகிறேன். இப்போ இந்த வாரத்துக்குள்ளே மீட் பண்ணுவோம் ஒரு கதை. ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாமே நம்ம மரியாதையான பையன். பட் இங்கேருந்து ஜம்ப் படத்துக்கு தில்லுக்கு துட்டு ஹிட் இல்லை? ஆமாம், தில்லுக்கு துட்டு அது பயங்கர அது ஆவி பறக்க ஒரு கதைன்னு ஒரு கதையோடைய அதுதான் வந்து டிடி 3 தில்லுக்கு துட்டு ஒன்று எல்லாமே இந்த பேயை கலாய்க்கிற ஒரு கண்டென்ட்டு அந்த ஆவி பறக்க கதை தான் படம். ஓகே, ஸோ அங்கே ஆவி பறக்க ஒரு கதை அதான் டைட்டில் வச்சு அதை வந்து அந்த பேயை கலாய்க்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன போயிட்டு இருக்கு படம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் தான் ஒரு கேட்டிருக்காங்க, ஹாரரில் தான் காமெடி பண்ணணும் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில்
எல்லாமே மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க சினிமா, இன்னைக்கு இருக்க டெலிவிஷன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சினிமாவில் கலக்கிட்டு இருக்க யாராவது வேணா இருந்துட்டு போட்டோம், நெல்சன் பிரதராக இருக்கட்டும், ராஜ்குமார் பிரதராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்ட், விஜய் டிவி. விஜய் டிவிலேருந்து வந்தவங்க தான். இப்போ ராம்பாலா விஜய் டிவியில் வந்தவர் தான். ஸோ டெலிவிஷனும் உங்களுக்கு நல்லா தெரியும், சினிமாவும் நல்லா தெரியும். ஆமாம். இப்போ டெலிவிஷனில் இருக்கவங்க ஏன் சினிமாவில் ஷைன் ஆக முடியல? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமாவில் இருந்துட்டு பாக்யராஜ்கிட்ட இருக்கிறப்போ, ராஜசேகரில் இருக்கிறப்போ, நான் வந்து ஒரு 13 எபிசோடு அப்போல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. 13 எபிசோடுங்கிறது தான். அப்போது டிடிக்கு வந்து ஒரு 13 எபிசோடு நான் 6 வித்தியாசங்கள்னு ஒன்று பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவருக்கு சொன்னேன். யாருக்குன்னா நம்ம சுரேஷ் சந்திரா சொல்கிறப்போ, அப்போ வந்து நான் அஜித்துக்கு பண்ணலாமா அந்த பண்ணலாமான்னா சரி நான் வந்து எதுக்கால தான் வந்து அப்போ வந்து லட்சுமி லட்சுமி ஏதோ லட்சுமி மூவிஸ், மூவி மேக்கர்ஸில் லட்சுமியோட இது இருக்கு இங்கே. அது ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தது தெரியுமா, ஆகிர் ரஸ்தா எல்லாம் பண்ணாங்க. அந்த கம்பெனிக்கு அங்கே வந்திருந்தாப்புல அன்றைக்கி ஒயிட் நைட் போட்டிருந்தாப்புல எக்ஸ்ப்ளோரர் வண்டி ஆச்சா ஒயிட் நைட். அப்போ நான் வந்தேன்னா கரெக்டாக வந்தாப்புல சுரேஷ்கிட்ட பார்த்தவள சுரேஷ்கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி இவர் பாலா இந்த மாதிரி 6 வித்தியாசம்னு ஒரு கதை வச்சுருக்காரு, இந்த மாதிரி சொல்ல வேணும் அப்படிங்கிறது. அப்போ அவர் சொன்னார், சார் ரொம்ப ரொம்ப பொலைட், ரொம்ப தங்கமான பையன் அந்த கேரக்டர் உண்மையில அஜித். அப்போ வந்து சார் வந்து நான் இப்போ தான் வந்து வசந்த் சாரோடைய படம் கமிட் ஆகிருக்கிறேன், அந்த படம் வந்து ஓடிச்சுன்னா நான் அப்படியே சினிமா தான் சார், ஓடலின்னா நீங்கள் சொன்ன கதைக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அவரோட நல்ல என்ன இது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. இது வந்து ஏன் பதிவு பண்ணுறேன்னா, நான் அஜித்தும் அந்த அந்த அப்படி இல்லை சார், நோ சார், நான் வந்து பிடிச்சா வந்து இதுதான் சினிமா தான் சார், இதெல்லாம் வந்து இல்லைன்னா சுரேஷ் இந்த மாதிரிலாம் கூட்டம் அப்படி சொல்ல கிடையாது. எவ்வளோ பொலைட்டாக நம்மளுக்கு வந்து சொன்னாருங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன இதுக்கு என்ன சொல்கிறப்பல என்ன ஸ்ரீ சொன்ன ஏன் வந்து ஷைன் ஆக மாட்டுறாங்க அப்படிங்கிறத. நான் இந்த சீரியலில் நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்த்ததே கிடையாது. எந்த சீரியலுமே பார்த்ததே கிடையாது. சொல்லுவாங்க ஸ்ரீ நடித்தது நல்லா இருக்குது, அவங்க நடித்தது நல்லா இருக்குது, இவங்க நடித்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு இழுப்பு தான், ஒரு இதுக்குள்ளே நான் வந்து சொல்லணும் ஒரு மேட்டருக்குள்ளே இருக்க வேணும், இதை தாண்டி போகக்கூடாது. அளவு தான் எல்லாத்தையும், அளவுக்கு மேலே நிறைய வந்து சோத்தை வச்சுட்டு இதை தின்னுனா வந்து திங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற விஷயத்தை கொண்டு போய் இப்படி சுற்றி எப்படி உங்களுக்கு புரியுது. ஒரே டைலாகை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்பேன் அப்படிங்கிறது. சொல்லிடி யார் கூட போனேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இன்னொரு என்னம்மா கேட்டுக்கா, நேற்று ராத்திரி எங்கே போயிருந்தாலும் கேட்டுக்கா அப்படி, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ராத்திரியில் நீ வந்து அவங்க கூட போயிருப்ப, யார் கூட்டி போனேன் சொல்லுடி, இங்கே தூண்ட சொல்லுடி கேட்குறான்ல அப்படிங்கிற. இன்னொரு ஏம்மா விட்டுருமா, நான் கேட்குறேன் விடுமா, ஏம்மா நட்ட ராத்திரியில் எங்களெல்லாம் விட்டு எங்கே யார் கூட போனேன் சொல்லு, ஏடா மாடுலேஷன் மாற்றிட்டு இப்படி ஒவ்வொருத்தராக வந்து 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 அப்படி இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு 12 பேர் நின்றுருப்பாங்க. ஒரே டைலாக திருப்பி பேசுகிறாங்க. அதுக்கு பின்னால் வந்து தகதம் சரி கரிசா கரிசா இதை போட்டு விட்டுறானுங்க. இதை வந்து எல்லா இதுலேயும் பார்த்தா திடீர்னு பார்த்தா சன் டிவியில் பார்த்தா அதே தான் ஓடுது, விஜய் டிவியில் ஓட்டால் அது கூட ஒரு சமயம் வந்து பெட்டி மாறுதோ, இந்த பெட்டி இல்லைடா எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து சவுண்ட் கேட்குறப்ப வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்க்கலனா கூட கேட்குறது இருக்குல்ல, காது கொடுத்து கேட்குறது. ஸோ அதை கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீரியல் பார்க்குறது விட்டுட்டேன் நான். ரெண்டாவது சீரியலில் நடிக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இல்லாமல் நான் வந்து இல்லை, ஒரு ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது. எங்கிட்ட 2 சீரியல் ஆர்டிஸ்ட் வந்தாங்க, வச்சு அழுதுட்டு போனாங்க. ஒரு பெரிய ஒரு சன் டிவியில் நடித்த ஒரு லேடி அது அழுதுட்டு பயங்கரம், ஏன்னா அது வர்றப்பவே வந்து அந்த அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு வந்தது. அப்போ நான் கேட்டேன், இந்த கேரக்டருக்கு தான் நான் பண்ணது அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறது அப்படின்னா ஓகேம்மா இங்கேருந்து டயலாக் பேசிட்டு வா, இந்த இடத்துல நெல் இங்கே லுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து இப்படி வா, இப்படி வரணும், பொசிஷன் மாற்றிட்டே வந்துட்டு இருந்தேன். பொசிஷன் மாற்றணும், இந்த ஆக்ஷன் பண்ணணும், இதை பண்ணணும். ஆக்ஷன் வந்துன்னா வரமாட்டேது, டைலாக் வந்து ஆக்ஷன் வரமாட்டேது, எதுவுமே வரும். அப்புறம் என்ன ஆகும், ஏன்னா இன்றைக்கி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கம் 10 பக்கம் வந்து எழுதிடுறாங்க, வளன்னு இப்போ சொன்ன மாதிரி தான். அந்த டைலாக் நானும் சொல்ல முடியும், நேரில் நீ சொன்ன டைலாக்கை சொல்ல முடியும். பட் என்னன்னா சொல்லி முடிச்சோன்னா ஒரு ஃப்ரேம் வச்சுறாங்க. இந்த மாதிரி இப்போ கேமரா வச்சாச்சே, இந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல சொல்லப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க, இன்னொருத்த இப்படி நோண்டிட்டு இருப்பாப்புல யார் டைரக்டர் வந்து எப்படின்னா எப்பா சொல்லப்பா அப்படின்னா வந்து ஆக்ஷன் ரோல் ஆகிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா சார் முடிஞ்சு சார் இப்படி முடிஞ்சுதா, சரி அந்த 2 ஷாட் எடுத்துங்க, அந்த க்ளோஸ்அப் எடுத்துங்க, சொல்ல எடுத்து சார் 2வது பேஜ் கொடுத்துருங்க, 2வது பேஜ் 3வது பேஜ், ஏன்னா ஒரு மாஸ்டர் அப்படியே 2 ஷாட் அப்படியே ஒரு க்ளோஸ்அப் அப்படியே கொஞ்சம் மாற்றி சஜஷன் அப்படியே திருப்பி இப்படி மாற்றி ஆர்டிஸ்ட் மாற்றி சஜஷன் முடிஞ்சுது. இது கிடையாது, ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்குது, எப்படி ஸ்டேஜிங் பண்ணணுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ ஏன் பண்ணுறதில்லைன்னா எங்களுக்கும் பண்ண தெரியும், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு ஒரு நாளில் வந்து 2 எபிசோடு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
புரியுதா? அந்த 2 நாள் எபிசோடில் வந்து நீங்கள் ஸ்டேஜிங் எல்லாம் பண்ணி ட்ராக்கை போட்டு ஜிம்மி வச்சு அவனை வந்து மூமெண்ட்டு கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இது நாடகம் தானே. நாடகமாக வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்டேஜில் நாடகமாக பார்க்குறப்ப இப்படி தானே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு போங்க. இப்போ என்னால் இதுக்கு எதுவுமே என்னால் பதில் ஏன் சொல்ல முடியலன்னா, டிவி சீரியல் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றது நீ தெளிவாக சொல்லிட்டு பாரு. இதுதான் நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணல, ஓகேவா? ஒரு 10 பேர் ஒரு 10 டேரக்டருங்க 10 சீரியல் இருக்குன்னா அதில் 8 சீரியல் இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம மெஜாரிட்டி வச்சு தானே நம்ம பார்க்க முடியும். ஆமாம், மெஜாரிட்டியாக பார்க்கும்போது தப்பாக தான் இருக்குது. அது ஏன் டிஆர்பி வருது ஏன் வரலன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. டிஆர்பி வர சீரியலை நல்ல சீரியல்னு சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். இதனால நல்ல நடிகர்களும் இருக்காங்க. இப்போ ப்ராம்ப்ட் வாங்காமல் நடிக்கிறாங்க, என்னன்னா கம்மியாக இருக்கிறாங்க. ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மின்மிம்பங்கள், பாலு மகேந்திரன் கதை நேரம், சிஜே பாஸ்கர், விக்ரமாதித்யன், அதெல்லாம் வந்து சினிமா இவங்கெல்லாம் அதான் கரெக்ட். இவங்கெல்லாம் ஏன் சீரியல் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ இவங்கெல்லாம் சினிமாலேருந்து வந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க யாருமே சினிமாலேருந்து வந்தவங்க கிடையாது. அதாவது ஸ்டேஜ் ஷோ பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்டேஜ் ஷோனா வந்து இப்போ ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கரு, அப்புறம் வந்து டாக் ஷோ எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க டைரக்டர் ஆயிடுறாங்க. அப்படியானா கூட பரவாயில்ல. அவங்க டைரக்டர் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வரும், அவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னா அப்படி பார்த்தா அதுலேருந்து வந்த ஒரு நெல்சனும் ஒரு ராஜ்குமாரும் ஷைன் ஆறாங்க. என்னன்னா நம்பர் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். டெலிவிஷனில் நல்ல ஆளுங்க இருக்கிறாங்க, இப்போ ரொம்ப கம்மி. பட் ரொம்ப நல்ல ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க எல்லாருமே. இப்போ ரேவதி மேடமாக இருக்கட்டும், ராதிகா மேடமாக, அவங்கள சினிமாலேருந்து வந்தவங்க. அதான் சொல்கிறேன், சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் சேனலோட சப்போர்ட் இருக்குது. அது எந்த சேனலாக வேணா இருக்கட்டும், ஆமாம், எல்லா சேனல்லேருந்து சப்போர்ட் இருக்குது. ஈஸியாக கிடைக்கிறனால டேரக்டர்ஸ்க்கும் வந்து அவங்க சினிமாலேருந்து வரல. அதாவது கொஞ்சம் சிகப்புத்தோல், கொஞ்சம் தாடி, இந்த மாதிரி தாடி கீடி எல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்கணும் அந்த பையன் ஹீரோவை போட்டுக்கும். பொண்ணு கொஞ்சம் சிகப்பாக, கொஞ்சம் கிளாமராக அப்படி இருக்குன்னா ஓகே, அன்னி கேரக்டர் போட்டுரு, வில்லி கேரக்டர் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நடிக்கிறது கிடைக்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறத செய்வாங்க. இன்னைக்கு பக்கங்கள் நிரப்பணும், ஃபுட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு அது வந்து ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதுலேயும் சில நல்ல சீரியல்களும் இருக்குது, நல்ல ஆக்டர்களும் இருக்காங்க. பட் என்ன சரி, நல்ல ஆக்டர்கள் அது நான் அதே திருப்பி நான் கேள்வி கேட்டேன். அந்த நல்ல ஆக்டர்கள் சொல்லுங்கள். முதல்ல அந்த காலத்தில் வந்து பாலச்சந்தர்லேருந்து, கிரேசி மோகன்லேருந்து, காத்தாடி ராமமூர்த்தியிலேருந்து ஏகப்பட்ட பேர், மயிலாப்பூர் அகாடமிலேருந்து எல்லாருமே வந்து ட்ராமா போயிட்டு எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு எங்கே ட்ராமா இருக்குது? இன்னைக்கு இல்லை, உதாரணத்துக்கு தியேட்டர்லேருந்து வந்து ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. சுந்தரி சீரியலில் கேப்ரின்னு ஒரு பொண்ணு இருந்தது, கேபி. அந்த பொண்ணு வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி சஞ்சீவ் நல்லா ஆக்ட் பண்ணுவான். சஞ்சீவுக்கு வந்து கரெக்டாக வந்து அவனை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டேரக்டர் இருந்தால் சஞ்சீவை வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதான் இப்போ சில ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், காமெடிக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எதுக்குடா அவ்வளோ ரியாக்ஷன்லாம் கொடுக்க? சாதாரணமாக வந்து சின்ன அவ்வளோ ரியாக்ஷன் தான் போகுது. எனக்கு என்ன இது இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற என் கண்ணில் இருக்க அவ்வளோ இருந்தால் போகுது. ஏன் இவ்வளவு? இதுதான் வந்து டிவிக்கும் சினிமாவுக்கும் இருக்கிறது. ஓவர் ஆக்டிங் எல்லாருமே ஓவர் ஆக்டிங். இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு கட்டாயத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை எபிசோடு கொடுத்தாகணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி ஆகணும், டிஆர்பி வந்தாகணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்கள் மாதிரி இப்போ படங்கள் கிடையாது. டெலிவிஷன் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு படம் வந்து 10 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை வந்து உட்காந்து பாருங்கன்னு சொன்னால் பார்ப்பீங்களா? அப்புறம் சீரியல் மட்டும் நீங்கள் மட்டும் வருஷ கணக்காக வந்து 1000 எபிசோடு, 900 எபிசோடு, அதை மட்டும் எதுக்கு பார்க்கணும்? ஜனங்களுக்கு வந்து இந்த இது அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. இஷ்டத்துக்கு பணம் வருது, இஷ்டத்துக்கு வந்து வருது, ரேட்டிங் வருது, அது பண்ணால் சரி. நான் ரேட்டிங்க நல்ல கதை இருக்குது, நல்ல கதை எப்போ சீரியலில், அந்த கதையை சீரியலில் வந்து நீங்கள் ஏன் வந்து ப்ரைம் டைமில் போகிறதில்ல? ஏன் வந்து மத்தியானம் 3:30க்கு போகிறது, 4 மணிக்கு தூக்கம் வர இடத்துல, பிள்ளைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வர நேரத்தில் இல்லை இருக்குது. அந்த மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி 6:30 மணிக்கு போகிறது. 6:30 மணிக்கு என்ன பார்க்குறோம்? யாரும் பார்ப்பான்? இல்லை, அது இன்னைக்கு அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஒரு பிஸ்னஸ் அப்படி ஆயிடுச்சு. இல்லை, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சீரியல் வந்து இந்த டைமில் வந்து பார்க்குறாங்க, இந்த செகண்டில் வந்து குறையுது, இந்த சொன்ன அப்படி எப்படி வந்து கரெக்டான துல்லியமாக அது இருக்கணும். அப்படி துல்லியமாக வந்து ஒவ்வொரு டிவிலையும் வந்து ஒரு மீட்டர் வச்சுருக்காங்களா? ஆமாம், டிஆர்பின்றது அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி அதான் நானே விஜய் டிவியில் இருக்கிறப்ப நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறாப்புல. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 9:10க்கு நல்லா பீக் ஆச்சு, 9:05க்கு வந்து கம்மியாச்சுன்னு சொன்னால் விளம்பரம் போட்டுருக்காங்க. அப்போ விளம்பரம் போட்டால் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பக்கம் பார்ப்பேன். அதை எப்படி சொல்கிறீங்க? விளம்பரம் அப்படி கிடையாது அப்படின்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா வந்து பீக்கில் இருக்கணும். அப்போ அந்த கண்டென்ட் நான் சொல்லட்டுமா? இப்போ அடுத்தது வெப் சீரிஸாக படமா?
வெப் சீரிஸ் எல்லாம் இல்லையே. என்ன வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ இல்லையே. இப்போ ஏன்னா வெப் சீரிஸுங்கிறது வந்து அதை வந்து குட் பண்ணிட்டு இப்போ வந்து 2 மினிட்ஸ் சீரியல் வந்து வந்துருச்சு, வரப்போகுது. ஓகே 2 மினிட்ஸுக்குள்ளே வந்து ஒரு சீரியல். அதெல்லாம் நம்மளாம் உட்காந்துட்டு வேலை பார்த்துருக்க முடியாது. அப்படியே நம்ம வந்து அங்கே வேலை பார்க்குற அளவுக்கு என்னை கூப்பிட்டு ரத்தன கம்பளம் விரித்து, நீங்கள் ராம்பாலா சார் நீங்கள் தான் வந்து எனக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தாங்க. அதாவது மொழி வந்து வேற்று மொழிக்காரங்க இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து அஜய் வித்யாசாகர் மாதிரி, ஒரு ரவி மேனன் மாதிரி, ஒரு சுரேஷ் ஐயர் மாதிரி டேலண்ட்டை அன் பண்ணி இவனுக்கு டேலண்ட் இருக்குது வந்து வேலை பாருன்னு சொல்லி எனக்கு நான் அப்படி தான் நான் வந்தேன். நான் என்னைக்கு தமிழை வந்தாங்களோ உள்ளுக்குள்ளே நாமெல்லாம் வெளியே வந்துட்டோம். கேட்டால் வந்து இவங்கெல்லாம் சொல்லுவாங்க தமிழனை வாழ வைவேங்களாம். தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. ஃபார் கன்க்ளூஷன் அடுத்து வந்து அடுத்தது நல்ல படங்கள் பண்ணுங்க. ஆமாம் திருப்பியும் வந்து மறுபடியும் நல்ல ஒரு ஒரு ஜனரஞ்சக ஜாலியான படம். ஜாலியாக நல்ல ஒரு ஒரு ஒரு- ஒரு நல்ல ஒரு சென்ஸோட ஒரு நல்ல படங்கள் வந்ததுன்னா சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் வந்து ஒருத்தன் காமெடி டைரக்டர் அப்படின்னா ஹாரர் தான் ஒரு ஜெயிச்சினப்பா, ஹாரரில் ஜெயிச்சினப்பா. ஆனால் அதே ஹாரரே தான் பண்ணணும்னு வந்து ப்ரொடியூசர் நினைக்காதீங்க. ஏன் பெய்யே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கு. தொங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் ராம்பாலா வந்து படம் ஷூட்டிங் போயிட்டு அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வரேன். வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி. சரி, தேங்க்யூ ஸ்ரீ. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து கிட்டத்தட்ட பல மாதமாக வந்து இன்டர்வியூ கேட்டே இருந்தாப்புல. பட் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை ஒரு மாறுது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணனோட தவறுன வச்சு அதுக்காக போயிருந்தேன். ப்ளஸ் இப்போ வந்து படம் வந்து இப்போ ஒரு 2 மாதமாக நான் வந்து டிஸ்கஷனில் இருக்கிறனால என்னால் முடியல. பட் இது இன்னைக்கு வந்து நான் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பாலு. தேங்க்யூ.